விஜய், அஜித் இவங்க 2 பேருமே சமகாலத்தில் அறிமுகமாகி சினிமாவில் உச்சம் தொட்ட நடிகர்கள் அப்படின்றதுனால அவங்களுடைய படங்களுக்கு இடையேயான ஒப்பீடு அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. தல வெர்சஸ் தளபதி அப்படின்றது தான் தமிழ் சினிமாவில் ஆல்வேஸ் ட்ரெண்ட். தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ் ட்ரெண்டை உருவாக்கிய நடிகர்கள் விஜயும் ஒருவர். அவர் நடித்த கில்லி திரைப்படம் கடந்த 2024ஆம் ஆண்டு ரீரிலீஸ் ஆகி ரீரிலீஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய வசூலை சம்பாதிச்சு மாபெரும் வெற்றி பெற்றது. அந்த படத்தினுடைய ரீரிலீஸை பொறுத்து அடுத்தடுத்து மற்ற முன்னணி நடிகர்களும் தங்களுடைய படங்களை போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கில்லி ரீரிலீஸ் சாதனை யாராலையுமே முறியடிக்க முடியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படையப்பா திரைப்படம் சமீபத்தில் ரீரிலீஸ் ஆகி கில்லி திரைப்படத்தினுடைய ரீரிலீஸ் வசூல் சாதனையை முறியடிச்சு அது ஒரு புது ரெக்கார்ட் செட் பண்ணுச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் அப்படினால அது எப்போதுமே வசூல் ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ண தான் செய்யும். படையப்பா ரீரிலீஸ் வசூல் சாதனையை தாண்டி தளபதி விஜய் அவர்களுடைய கில்லி திரைப்படத்தின் ரீரிலீஸ் வசூல் சாதனையை தல அஜித் அவர்களுடைய எந்த திரைப்படத்தின் ரீரிலீஸ் ஆவது முறியடிக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். இல்லா தீனான அடுத்தடுத்த அஜித் படங்கள்லாம் ரீரிலீஸ் செய்யப்பட்டாலுமே கூட அது எதுவுமே கில்லி ரீரிலீஸ் வசூல் சாதனைக்கு பக்கத்துல கூட வரல. எல்லா தல ஃபேன்ஸுமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தது மங்காத்தா திரைப்படத்தினுடைய ரீரிலீஸ்க்கு தான். மங்காத்தா திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமா நேற்று ரீரிலீஸ் ஆயிருக்கு. மங்காத்தா திரைப்படத்தின் குழுவினர் இயக்குனர் வெங்கட் பிரபு உள்பட பலரும் போயிட்டு தியேட்டர்ல பார்த்து ரசிகர்களோட படத்தை என்ஜாய் பண்ணிருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. ரீரிலீஸ் திரைப்படம் அப்படின்னு இல்லாம புது படத்திற்கு இணையாக இந்த திரைப்படத்திற்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு பார்க்குற எல்லாருமே மலைக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னா நம்ம தல அஜித்குமார் அவர்கள் தான். அதை ரீரிலீஸ்ல கூட அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மங்காத்தா ரீரிலீஸ் ஸ்பெஷலா தல அஜித் அவர்களுடைய பெரிய கட் அவுட்டுக்கு வழக்கமா பாலாபிஷேகம் தான் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா அவர் நடிச்ச அந்த எனர்ஜி ட்ரிங்கை வச்சு அபிஷேகம் பண்ணி ரசிகர்கள் வித்தியாசமான முறையில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த மங்காத்தா திரைப்படத்தினுடைய ரீரிலீஸ் முதல் நாள் வசூல் நிலவரம் வெளியாகி இருக்கு. அதன்படி அஜித் படம் ஒரு புதிய ரெக்கார்டை படைச்சிருக்கு. ரீரிலீஸ் படங்கள்ல தமிழ்நாட்டில் அதிக வசூல் அள்ளிய திரைப்படம் அப்படின்ற சாதனையை கில்லி படைச்சிருந்த நிலையில அந்த வசூல் சாதனையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படையப்பா முறியடிச்சிருந்துச்சு. இதுவரைக்கும் ரீரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படங்களுடைய வசூல் லிஸ்ட்ல முதல் இடத்துல படையப்பாவும் இரண்டாவது இடத்துல கில்லியும் இருந்த நிலையில நேற்று ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அஜித் அவர்களின் மங்காத்தா திரைப்படம் முதல் நாள்ல மட்டுமே 3.1 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கில்லி படையப்பான் 2 படங்களையுமே தாண்டி ரீரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படங்கள்ல தமிழக அளவுல அதிக வசூல் செஞ்ச திரைப்படமா கில்லி படையப்பா படங்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்சு மங்காத்தா திரைப்படம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. எப்போதுமே தான் தான் கிங் ஆஃப் த ஓப்பனிங், தான் தான் எப்பவுமே வசூல் கிங் அப்படின்றத தன்னுடைய ரீரிலீஸ் திரைப்படத்தின் மூலமா அஜித்குமார் அவர்கள் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே மறுபடியும் சேர்ந்து நிரூபிச்சிருக்காங்க. கில்லி திரைப்படம் தமிழகத்தில் முதல் நாள் வசூலா 2.9 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்துச்சு. அதே மாதிரி படையப்பா திரைப்படம் தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூலா 3 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மங்காத்தா திரைப்படம் முதல் நாள்ல மட்டுமே 3.1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் பண்ணி அந்த 2 படங்களையுமே தாண்டி தமிழக அளவில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படங்கள்ல அதிக வசூல் செஞ்ச முதல் திரைப்படம் அப்படின்ற பெருமை பெற்றிருக்கு. இது எல்லாமே தமிழ்நாட்டு அளவில் வசூல் செஞ்ச திரைப்படங்களுடைய நிலவரம் தான். ரீரிலீஸ் செய்யப்பட்ட தமிழ் திரைப்படங்களுடைய உலக அளவில் வசூல் பார்க்கும்போது படையப்பா திரைப்படம் முதல் இடத்திலையும் கில்லி திரைப்படம் இரண்டாவது இடத்திலையும் மங்காத்தா திரைப்படம் மூன்றாவது இடத்திலையும் இருக்கு.